இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியில் இருந்து நான் பாஸ்டர் சுபானி. நாங்கள் ஓரிரு ஜீவனுள்ள வார்த்தைகளை பார்ப்போம். 1 பேதுரு 1 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேங்க்யூ அப்பா. ஆமீன். அவர் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமீன். என்னங்க சொல்லப்படுது பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, இயேசு கிறிஸ்து எங்களுடைய இடத்தை எடுத்து தன்னுடைய இடத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் எங்களுக்காக மரிக்கிறார். எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றுக்காகவும் சிலுவை சுமந்து அவர் சிலுவையில் மரிச்சு போறார். மரிச்சு அவரை தேவன் உயிரோடு எழுப்புறார். பின்னர் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு மாமிசத்தில் அவர் மரித்து ஆவியில உயிரோடு எழுப்பப்படுறார். நாங்கள் அவரோட மரித்து நாங்கள் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். எழுந்ததினாலே என்ன நடக்குதாம்? அழியாததும் மாசற்றதும், அழிக்க முடியாதது, மாசற்றது, ஒரு கரை படியாதது, வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமீன். அவருடைய இடத்தை எங்களுக்கு தந்துட்டு எங்களுடைய பாவப்பட்ட சாபப்பட்ட இடத்தை அவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக செய்து முடித்து எங்களுக்கு அவருடைய இடத்தை தந்திருக்கிறார். அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நாங்கள் முந்தினம் மனுஷர்கள் அல்ல, நாங்கள் புத்தம் புதிசாய் கிறிஸ்துவ போலவே பிறந்திருக்கிறோம். நாங்கள் தேவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய எல்லாவற்றையும் அவர் மாற்றிட்டாருண்டு. ஒரு பழைய மனுஷனை வச்சு தூசு தட்டி ஒரு மாற்றையில புத்தம் புது சிருஷ்டிப்பாய் ஜெனிப்பிச்சிருக்கிறார். தேங்க்யூ அப்பா. அவருடைய இரக்கத்தினாலே, அவர் எங்கள் மீது வைத்த அன்பினாலே எங்களை இப்படி ஜெனிப்பித்திருக்கிறார். அப்படி ஜெனிப்பித்தாத்தான் நாங்கள் அவர் எதிர்பார்த்த மாதிரி கிறிஸ்துவ போலவே இந்த உலகத்தில் வாழ முடியும். எங்களுக்கும் இருளுக்கும் பிசாசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் வேறு, நாங்கள் வேறு. எங்களை அவன் தொடவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு மேலான நிலையில இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே போல நாங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். 5வது வசனம் பாருங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். இதுதான் கடைசி காலம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்புக்கு, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை, நாங்கள் விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசுவே என் ஆண்டவராயிரும் என்று சொல்லி தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி இருதயத்தில் நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது புத்தம் புதிசாய் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். புத்தம் புதிசாய் நாங்கள் பிறந்து விட்டோம். இது விசுவாசத்தை கொண்டு மட்டும்தான் நடந்திருக்கு. இது ஒரு
ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய நியமம். அதன்படி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையானது. வெளியில் பார்க்குறதெல்லாம் மாறிக்கொண்டு போகும், மாமிசம் மாறிக்கொண்டு போகும், மனுஷர்கள் மாறிக்கொண்டு போவார்கள். ஆனால் ஆவிக்குரிய நாங்களோ, ஆவியோ, கிறிஸ்து தேவன் ஆவியாக இருக்கிறார், நாங்களும் அவரை போல ஆவியாக இருக்கிறோம். அதுதான் சத்தியம். நாங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆமீன். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டு விட்டீர்கள். இந்த அறிவு தான். இதுக்காக நாங்கள் இனி ப்ரே பண்ணுறதில்லை. நாங்கள் தேவனுடைய பலத்தினால எப்பொழுதும் காக்கப்பட்டிருப்போம். எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. நாங்கள் போகும் போதும் காக்கப்பட்டிருப்போம், வரும்போதும் காக்கப்பட்டிருப்போம். எங்களை எல்லா விதத்தினாலும் அணைச்சு எல்லா பாதுகாப்பும் தந்து கொண்டே இருக்கிறார். இந்த வசனத்தை அறிஞ்சு தேங்க்யூ அப்பா, அப்படியே ஆக கிடவுதுன்னு சொன்னீங்கன்னா ஓகே, முடிஞ்சுது. உங்களை ஒருத்தராலும் தொடவே முடியாது. பிசாசின் கிரியை கிட்டவும் பெற முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த வசனம் 6வது வசனத்தை பாருங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இந்த ரட்சிப்பு, பரலோகம், அவராலே காக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எப்படி என்ன, நாங்கள் உண்மையாயே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், இருதயத்தில் அவ்வளவு சந்தோஷத்தை, இயேசு கிறிஸ்துவுடைய அதே சந்தோஷத்தை எங்களுக்கு நிரப்பி இருக்கிறார். எங்களுக்கு உண்மையிலேயே எதுவும் இல்லை என்றால் கவலைப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. இருதயத்தில் அவ்வளவு சந்தோஷமாக எங்களை வச்சிருக்கிறார். எப்படி என்ன சொன்னால், அது புத்தம் புதுசாய் பிறந்தா மாத்திரம்தான் முடியும். அவருடைய இயேசு கிறிஸ்துட்ட இருக்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிமையை எல்லாவற்றையும் எங்களுக்குள்ள நிரப்பி இருக்கிறார். எங்களுக்கு வெளியே போய் சந்தோஷத்தை தேட வேண்டியதில்லை. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது, தேவனை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏன் சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இருதயம் அவ்வளவு களி கூறும், சந்தோஷமாக இருக்கும், எல்லாவற்றையும் ரசிப்போம். அப்படித்தான் எங்களை புத்தம் புதுசாக உருவாக்கி இருக்கிறார். அதில் பிறகு என்ன சொல்லப்படுதுன்றால், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். அடுத்த வசனம் அதோட சேர்ந்து வரதால வாசிச்சுட்டு சொல்லுவோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமேன். இது என்னன்னு சொன்னால், நாங்கள் காலமாக மாமிசத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தோம். நாங்கள் இந்த 5 சென்சஸ் என்ன சொல்லுதோ அதை பார்த்து பழகி வாழ்ந்து கொண்டு வந்த எங்களுக்கு, நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து ஆவியில் பிறந்து புத்தம் புதுசாய் மாற்றப்பட்டதுக்கு பிறகு சின்ன வெளியில் போய் அடி விழும்போது என்ன செய்வோம், கொஞ்சம் தளம்புவோம். ஆனால் எங்களோட விசுவாசம், தேவன் மேலே வச்ச விசுவாசம் எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அவர் என்ன எல்லாவற்றாலும் நிரப்பி இருக்கிறார். எனக்கும் இந்த உலகத்து காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நிறைய வசனம் சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள், மாமிச சிந்தை மரணம் என்றெல்லாம் நிறைய வசனங்கள் சொல்லப்படுகிறது. அதே போலதான் எங்களோட விசுவாசம் என்ன செய்யும், அப்படி சின்ன இது தளம்பல் வரைக்கல எங்களோட விசுவாசம் உறுதியாக இருக்கும். எங்களோட விசுவாசத்தை சோதிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம், இன்னும் நாங்கள் விசுவாசத்தினால கட்டி எழுப்பப்படுவோம். கட்டி எழுப்பப்படும் போது என்ன செய்வோம், ஒரு பூரண
கிறிஸ்துவாய் மாறுவோம், பூரணராய் மாறுவோம். பிறகு எங்களுக்கு இந்த தளங்கள் எல்லாம் இருக்காது. சின்ன சின்ன அடியெல்லாம் விசுவாசத்தை ஸ்ட்ராங் ஆகி கொண்டு போய்கொண்டே இருக்கும். பிறகு நாங்கள் தொட்டா சுகம் பெறும், பார்த்தா சுகம் பெறும், சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நடக்கும். அவ்வளவுக்கு எங்களோட விசுவாசம் விஸ்வரூபமா இருக்கும். எதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் 8வது வசனம் பாருங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஆமீன். தேங்க்யூ அப்பா. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இந்த வசனத்தை பாருங்க. நாங்கள் இயேசு கிறிஸ்துவையோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையோ தேவனையோ நாங்கள் காணல. ஆனால் நாங்கள் எப்படி விசுவாசத்தினாலே அவரிடத்தில் அன்பு வைக்கிறோம், அன்பு கூறுகிறோம். அவர் எங்களுக்கு இந்த பைபிள் வசனத்தில் அவர் எப்படிப்பட்டவர், எங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார், எங்களுக்கு என்னென்ன தந்துட்டார் என்று சொல்லி அவர் எங்கள் மீது வைத்த அன்பை நாங்கள் அறியும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர் மேலே அன்பு வைக்கிறோம். இது விசுவாசத்தினால தான் உண்டாகும், கிரியைகளினாலே அல்ல. நாங்கள் வெள்ளை சட்டு போட்டுக்கொண்டு இருந்ததாலேயோ உபவாசம் செய்ததாலேயோ தேவன் எங்கள் மீது அன்பு வைத்தார் என்றது பச்சை போய். எங்களால் எதுவுமே செய்து தேவனிடத்தில் சேர முடியாது. எங்களால் முடியாதபடியாத்தான் அவருடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அடிக்க கொடுத்தார். நாங்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், இரத்தமும் தசையுமா இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனும் அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே போல பிறந்து இந்த பூமியில வாழ்ந்து எங்களுக்காக அவரை அடிக்க கொடுத்தார். எங்களால் எதுவும் செய்யலாம் என்று சொல்லி இருப்பார். நீங்கள் உபவாசம் இருந்தால் நீங்கள் தேவனிடத்துல கிட்டு சேரலாம், என்னட்ட வரலாம், நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருக்கலாம்னு சொல்லி இருப்பார். அப்படி அல்ல, எங்களால் செய்ய முடியாதுன்றவருக்கு தெரிஞ்சுதான் அவருடைய மகனையே எங்கள் மீது வைத்த அன்பினாலே அவருடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக கொடுத்தார். நான் கொடுத்து பிறகு சொல்றார், அவரை விசுவாசிக்கிறேன். நாங்கள் அவரை காணல, அவர் இப்படித்தான் இருப்பாருன்னு காணல. ஆனால் பைபிள் வசனம் சொல்லுது, இவர் இப்படித்தான், இப்படிப்பட்டவர், உங்களுக்கு இன்னும் செய்து விட்டார், இவர் தான் உங்களுடைய அப்பா என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து அவரை நாங்கள் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. நாங்கள் அவரை தரிசிக்கிறதுன்னா அவரை பார்த்து இந்த கும்பிட்டு அவரை பார்த்து தொட்டு அப்படி எதுவுமே இல்லை. மற்றது அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ள வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. எங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. ஆனா அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. நாங்க அதை விசுவாசிக்கிறோம் 100%. அவர் இருக்கிறத நாங்க வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். காற்று வருது, காற்று மரத்தை அசைக்குது, எங்களில் படுது, அதெல்லாம் உணரக்கூடிய மாதிரி இருக்கிறே ஒழிய அதை பார்க்க முடியாது காற்று. அதே போலதான் தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரை நாங்கள் தொட முடியாது, தரிசிக்க முடியாது, ஆனால் எங்களால் விசுவாசிக்க முடியும். அவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தேவன் எங்களோடு தான் இருக்கிறார் என்று சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூறுறோம். எங்களுக்குள்ளே எல்லாவற்றாலும் அவர் நிரம்பி இருக்கிறார். அவரே எங்களோட உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரையில் நிறைஞ்சு போயிருக்கிறார். 9வது வசனம் பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களோட விசுவாசத்தினால என்ன செய்றீங்க? உங்களோட ஆத்மா தான் ரட்சிப்படையுது. வெளியில இருக்கிற சரீரம் இல்லை, உங்களோட உள்ளான ஆத்மா, உள்ளான மனுஷன் என்று சொல்றது ரட்சிப்பு உண்டாகுது. அந்த ஆத்மாவுக்கு தான் விடுதலை தேவை. அதுதான் கதறிக்கொண்டிருக்கும், என்னை விடுதலை செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லையா, இந்த பாவ சாபத்திலிருந்து நான் விடுபட மாட்டேனான்றது அந்த ஆத்மாவுக்கு தான் தெரியும். அந்த ஆத்மாவுக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்.
சமாதானத்தை, சந்தோஷத்தை, எல்லா விடுதலையை அவ்வளவுத்தையும் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் அப்படி இருந்து மனுஷர்களாக இருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு அவரோட இருக்கிற அந்த வாழ்க்கையில் இருக்கிறோம். நாங்கள் அதை உணரத்தான் முடியும். அதை எப்படி சொல்கிறது, எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு தேவன் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறத எங்களால் உணரக்கூடியதாக இருக்குது. எங்களுடைய இருதயத்தில் காயம் இல்லை, வேதனை இல்லை, கவலை இல்லை, எந்த துக்கமும் இல்லை. எல்லா சந்தோஷத்தினாலும் எங்களை நிரப்பி இருக்கிற நாங்கள் நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் அதிகமாய் எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். நாங்கள் உன்னை வேணும் என்று நினைச்சு இருதயத்தை ஆசைப்பட்டால் அதை கொண்டு வந்து கையில் தாரவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல வல்ல தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். இது மகாபெரிய சிலாகியம். இது தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் அவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல எங்களை வச்சிருக்கிறார். உன்னதங்களில் வலது பாரசத்தில் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். இப்படியான மேன்மையான நிலையில வச்சுட்டு தான் சொல்றேன், இந்த உலகத்துல அழிந்து போகிற ஆத்மாக்களை நீங்க ரட்சிக்கிறதுக்காகவே உங்களை வச்சிருக்கிறேன். நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சம். நீங்க போற இடத்துல இருள் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. தேங்க்யூ அப்பா. ஐ லவ் யூ ஜீசஸ். இவ்வளவா என் மீது அன்பு கூர்ந்தீரே அப்பா. எங்கள் மீது அன்பு கூர்ந்த உனக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. I love you, Dad. I love you, Holy Spirit. I love you, Jesus. Thank you, Appa. Thank you. Amen.